இளைஞன் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அவனுக்கு எதிராக ஒரு துறவி உட்காந்துருக்காரு. ரெண்டு பேருக்குமே சாப்பாடு வருது. சாதம் குழஞ்சி போயிருக்குது. சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குது. அதை சாப்பிட்ட இளைஞனுக்கு திருப்தியே இல்லை, முகம் வாடி போகுது. இப்போ அந்த துறவி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை ருசி பார்த்தவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த சாதத்தை வடித்த சமையல்காரர் முதியவர் போல, அவருக்கு பல்லு இல்லாதனால குழச்சி வடிச்சிருக்காரு. அதே மாதிரி அநேகமாக அவருக்கு ரத்த கொதிப்பு இருக்கும் போல், அதனால தான் சாம்பாரில் உப்பு கம்மியாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாட்டை தொடர்றாரு. இளைஞன் அவரை பார்த்து சிரிக்கிறான். இப்போ அந்த துறவி சொல்கிறார், இது மாதிரி எப்பயுமே பிரச்சனைகள் வரும்போது அதை அமைதியாகவும் நகைச்சுவையாகவும் எதிர்கொள்ள தெரியணும். அப்போ தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லும்போது நம்முடைய மனம் குழப்பம் அடைஞ்சு தீர்வுகள் கிடைக்காது. எப்பயுமே தெளிவான மனமும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் வெற்றிக்கான வழிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞன் தெளிந்த மனசோட அங்கேருந்து போகிறோம். இது மாதிரி சிந்திக்கக்கூடிய விஷயங்களோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.